ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. எல்லாருக்குமே தோசைனாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் கார தோசை, மசாலா தோசை அப்படின்னாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லியை விட தோசையே அதிக பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறதும் பார்த்திங்கன்னா 4 விதமான தோசை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ண போகிற தோசை பார்த்திங்கன்னா மைசூர் மசாலா தோசை. தோசை பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக பருப்பு பொன்னிறமாக வரட்டும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 பூண்டு பல்லை இது போல் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 1, காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசித்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். மசாலா இறக்கி வச்சதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, ஒரு கையளவுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு, வதக்கிடலாம். நல்லா அந்த தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் கொஞ்சம் நல்ல கலர் இன்னும் அதிகம் நல்லாயிருக்கும், ரெட் கலரில். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு மசால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கு, அந்த தக்காளி, பீட்ரூட்டெலாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா, அது கூட நல்லா கலந்துரும். நீங்கள் நல்லா கரண்டி வச்சு கூட இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு வந்து உருண்டையாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா மசிஞ்சிடும். அதுக்காக தான். இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்கு முழுசாக இருக்கிறது பிடிக்கும்னா கூட நீங்கள் சும்மா லைட்டாக கூட கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தழை தூவிடலாம். தூவிட்டு கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தோசை பண்ணுறதுக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு வந்து கலந்துக்கலாம். நான் வந்து கெட்டியாக தான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இப்போ கலந்துருவோம். தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். அடுத்து மேலே எண்ணெய். உங்கள் விருப்பம். நெய் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் உங்கள் விருப்பம். இதில் மசாலா சேர்த்துருவோம். மசாலா சேர்த்துட்டு நல்லா தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருவோம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி தடவிட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அந்த மாவு வந்து சைட்லையில் வேகாமல் இருக்கும் பார்த்திங்களா, அதனால தான் இப்போ மூடி வச்சிடறோம். இப்போ எடுத்துடலாம். சும்மா ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மசால் வந்து நல்லா அந்த இதில் ஒட்டி அந்த மாவு வேகாமல் இருந்துச்சுன்னா அந்த சைட்லையில் வேகாமல் இருக்கும் இல்லையா, அதுவும் நல்லா வெந்துடும். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக பாருங்கள், மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிற தோசை பூண்டு கார தோசை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். அதில் ஒரு 20 போல் வெள்ளை பூண்டு, அதே போல் சின்ன வெங்காயம்,
ஒரு 4 வரமிளகாய். இதை வதக்கிடலாம். இது போல் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் போதும். இதையும் வதக்கிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், வெள்ளை பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் தோசைக்கு வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களா இட்லி தோசை மாவு. நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கோங்க. நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம்ல மாவு, அதுலேயே நல்லா தோசை வரும். இல்லை தோசைக்கு நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதுலேயும் நீங்கள் தோசை ஊற்றலாம். ஆப்பம் மாவு இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மெத்தடில் நீங்கள் தோசை செய்யலாம். அவ்வளோதான், தோசைக்கு வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா வதக்குனதை பார்த்திங்கன்னா ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டு இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் வந்து தோசைக்கு தனியாகவும் தொட்டு சாப்பிட்லாம். இட்லிக்கு, தோசைக்கு, இல்லை சாதத்துக்கு கூட நீங்கள் இதில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஒரு துளி தண்ணி கூட ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. மாவும் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா சட்னி, அதையே இப்போ இதில் சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். லைட்டாக முட்டைக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். இப்போ 2 முட்டையும் அந்த மசாலையும் ஒன்று சேர்த்து இப்படி கலக்கி விட்டுட்டு ஃபுல்லாக அந்த தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். எப்பயுமே நம்ம முட்டை தோசை செய்கிறதா, ஆனால் இந்த மாதிரி ஒரு காரமான ஒரு முட்டை தோசை சூப்பராக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி தடவுனாலே போதும். முட்டை, அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ கலந்து விட்டாச்சு. அடுத்து இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மூடி வச்சு வேக வைக்கிறதுனால சரி, இல்லை திருப்பி போட்டு வேக வைக்கிறதுனாலும் அது உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் வேக விட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது முட்டை மசால் தோசை. ஃபஸ்ட்டு முட்டைக்கறி பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் ஒரு 4 முட்டை அந்த எண்ணெயில் ஊற்றிக்கிறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, நல்லா பொடி பொடியாக வர மாதிரி கலந்துக்கோங்க. கைவிடாமல் கலந்திங்கனாலே நல்லா பொடி பொடியாக வந்துடும். இந்த மாதிரி முட்டையை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். முட்டையை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போதும். 1/4 ஸ்பூன் கூட வேண்டாம், அதுக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து ஒரு குட்டி தக்காளியாக ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா பாதி போடுங்க, சின்ன தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ இதை போட்டு கலந்துடலாம். அந்த மசாலா பொடி போட்டு எண்ணெயில் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துடலாம். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கையில் எடுத்து தெளித்து விடுங்க அந்த அளவுக்கு தண்ணி.
நம்ம கையில் 3 கை அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். முன்னாடியே நம்ம முட்டையில் உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அந்த மசாலாம் போட்டோம் இல்லையா, அதனால் பத்தாது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டால் போதும். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கலந்துடலாம். அந்த முட்டையில் வந்து அந்த மசாலாலாம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துச்சு. ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த லைட்டாக அந்த கிரேவி மாதிரி இருக்கணும். இப்போ இதில் மல்லித்தழை தூவிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் காஞ்சிடுச்சு, தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பண்ண முட்டை மசாலா இது மேலே வச்சிடலாம். நல்லா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவோட இந்த மசால் வந்து ஒட்டும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இந்த தோசையை நம்ம திருப்பி போட மாட்டோம், அதனால தான் மூடி வச்சுருக்கேன். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். அடியில் பாருங்கள், சூப்பராக முறுமுறுப்பாக மேலே வந்து முட்டை வச்சு இந்த மாதிரி முட்டை தோசை செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது, இது மட்டுமே போதும். இதில் ஒரு தோசை சாப்பிட்டுட்டாலே போதும், வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது கார தோசை. சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு கொஞ்சம், கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 5 தக்காளி அரைச்சிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை ஊற்றினதுக்கப்புறம் மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். கொஞ்சம் மல்லித்தழை. இப்போ சட்னி கொதிச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். தோசைகள் காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம செஞ்ச கார சட்னி அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம தோசையை திருப்பி போட மாட்டோம் இல்லையா, அதனால் மூடி வச்சிடலாம். கார தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 4 விதமான தோசை செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த 4 விதமான தோசைக்குமே நமக்கு சைடிஷே தேவைப்படாது. அந்த மாதிரியான ஒரு தோசை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோசையில் ஒன்று சாப்பிட்டாலுமே நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். டேஸ்ட் அப்படி நிற்கும் வாயில். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.